ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் உங்களுக்கு நார்மல் மெசேஜஸ் ரிசீவ் ஆக மாட்டேங்குதா? ஸோ இதனால் உங்களுக்கு ஓடிபி வர மாட்டேங்குது, இல்லாட்டி யாரும் அனுப்புகிற மெசேஜஸ் உங்கள் ஃபோனுக்கு ரிசீவ் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம சில ஸ்டெப்ஸை பார்க்க போகிறோம். அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் உங்கள் ஃபோனில் ட்ரை பண்ணுறதன் மூலமாக கண்டிப்பாக எஸ்எம்எஸ் இல்லாட்டி மெசேஜ் ரிசீவ் ஆகாத ப்ராப்ளமை கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் ஃபோனில் உங்களுக்கு மெசேஜஸ் ரிசீவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் முதல்ல அதாவது ஓடிபி உங்களுக்கு சென்ட் ஆகலைன்னு வைங்களே, நீங்கள் அப்போ என்ன பண்ணுங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க யாராவது ஃபோனை யூஸ் பண்ணி நார்மல் மெசேஜ் ஒன்று சென்ட் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் ஓடிபி வராமல் இருக்கிறதுக்கு வேறு ஏதாவது ரீசனாக இருக்கலாம். ஸோ நார்மல் மெசேஜ் போகிறதுக்கும் வாய்ப்பும் இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். எல்லா நம்பரில் இருந்தும் தான் மெசேஜ் வரலையா, இல்லை குறிப்பிட்ட நம்பரில் இருந்து தான் உங்களுக்கு மெசேஜ் வரலையா அப்படின்றது. ஸோ அதை ஃபர்ஸ்ட்டாக கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் ஃபோனில் என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமான மெசேஜஸ் ஏதாவது இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மெசேஜஸ் பேக்கப் எடுத்து வச்சுருங்க. ஏன்னா சம்டைம்ஸ் இந்த ஸ்டெப்பில் அந்த மெசேஜஸ் டிலீட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக மெசேஜஸ் முக்கியமானது இருக்குமா இருந்துச்சுன்னா பேக்கப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப்ஸை செய்யுங்க. செட்டிங்ஸில் போனதுக்கு அப்புறமா செட்டிங்ஸில் பாருங்கள், ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இது பிராண்டுக்கு பிராண்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ உங்கள் ஃபோனில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து உள்ளே போயிருங்க. உள்ளே போனதுக்கு அப்புறமா இதில் பாருங்கள், மெசேஞ்சர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப் ஒன்று உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அந்த ஆப்பை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிடுங்க. மெசேஞ்சர்ஸ் ஸோ எம்மில் தான் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களால் ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கு அப்புறமா இங்கே பாருங்கள், நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் எனேபிள் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது டிசேபிள் இருக்குமா இருந்தாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராமல் எஸ்எம்எஸ் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிடுங்க. ஸோ ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா இல்லையான்றது. அப்பையும் சால்வ் ஆகலை அப்படின்னா திரும்பவும் ஆப்ஸுக்கு போயிட்டு இதே இடத்துக்கு வந்துடணும். வந்ததுக்கு அப்புறமா இதில் பாருங்கள், ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் கிளியர் கேஷ் கொடுத்துருங்க. அடுத்து கிளியர் டேட்டாவும் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எஸ்எம்எஸ் ரிசீவ் ஆகாத மெசேஜஸ் வராத ப்ராப்ளம் சால்வ் ஆகியிருக்கா இல்லையான்றது. சம்டைம்ஸ் இப்படி கிளியர் கேஷ் கொடுத்து கிளியர் டேட்டா கொடுக்குறனால கூட மெசேஜ் வராத ப்ராப்ளமாக சால்வ் பண்ணிக்கிறதுக்கு முடியும். ஸோ அப்பயுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பார் இருக்கும். அந்த சர்ச் பாரில் கூகுள் மெசேஜஸ் அப்படின்றத சர்ச் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கூகுள் மெசேஜஸ் ஆப் காட்டும். ஸோ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அது ஆப்பை டிஃபால்ட்டாக நீங்கள் மெசேஜஸ்க்கு யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்கள் ஃபோன்லேயே உள்ள ஆப்ஸுக்கு ஏதாவது இஷ்யூனால் எஸ்எம்எஸ் ரிசீவ் ஆகாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது, மெசேஜஸ் ரிசீவ் ஆகாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளமை சம்டைம்ஸ் உங்களுக்கு சால்வ் பண்ணிக்கக்கூடியதாக கூட இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட இந்த மாதிரியான ஆப்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணாமல் இருந்தால் கூட மெசேஜஸ் வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணிட்டு எல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃபோனை லாஸ்ட்டாக ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி ரீஸ்டார்ட் பண்ணும்போது ஒட்டுவாகவே சம்டைம்ஸ் இந்த இஷ்யூ சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன் நீங்கள் உங்கள் ஃபோனில் ட்ரை பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா மெசேஜஸ் ரிசீவ் ஆகாத ப்ராப்ளம் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். எந்த ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆகிச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ பார்க்குற மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.